சின்ன ஊரு. அந்த ஊர்ல பீமையா குடும்பம் இருந்துச்சு. பீமையாவுக்கு அம்மா தேவி, பொண்டாட்டி லக்ஷ்மி, புள்ள ராமுவும் இருந்தான். பீமையா எப்பவுமே சுறுசுறுப்பா தான் இருப்பான். ஆனா அவன் சுறுசுறுப்பு எல்லார் கூடவும் சேர்ந்து தண்ணி அடிக்கிறது, பணத்தை வீண் செலவு பண்றது, கேட்க ஆள் இல்லைங்கிற தைரியத்துல வேலைக்கு கூட போகாம இருந்துருது. அதனால அவனுடைய குடும்பமே ரொம்பவும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு வேலைக்கு போய் சம்பாதிச்சிங்களே, அந்த பணம் எங்கங்க? மொத்தத்தையும் குடிச்சு தீர்த்துட்டீங்களா? தெரியும் நீங்க இப்படிதான் பண்ணுவீங்கன்னு. எதுக்கு நீங்க வேலைக்கு போகணும்? நமக்கு ஒரு புள்ள இருக்கான், ஞாபகம் இருக்கா? அவனுக்காகவாவது கொஞ்சம் பணத்தை சம்பாதிக்க வேணாம்? இதெல்லாம் பாக்குறதுக்காக தான் நான் இன்னும் உயிரோட இருக்கேனா? பாவம் லக்ஷ்மி கஷ்டப்பட்டு பணத்தை கொண்டு வரா. ஆனா நீ பணத்தை வீண் செலவு பண்ணிக்கிட்டு இருக்க. உன்னை என்னோட புள்ளன்னு சொல்லிக்கவே எனக்கு அசிங்கமா இருக்குடா. பீமையாவுக்கு அவங்க அம்மா சொன்ன வார்த்தைகள் கோவத்தை வரவிடுச்சுது. அதனால லக்ஷ்மி ஒழிச்சு சம்பாதிச்சு கொண்டு வந்த பணத்துல செஞ்ச சாப்பாட அவன் வேண்டாம் அப்படின்னு கால்ல எட்டி உதச்சிட்டான். டேய் பீமா, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சுதான் பண்ணியா? உன்னை நான் எப்படி வளர்த்தேன்னு ஞாபகம் இல்ல? உன் சின்ன வயசுலயே உங்க அப்பா செத்ததுக்கு அப்புறம் நான் கூலி வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சுதான்டா பணத்தை கொண்டு வந்தேன். அந்த பணத்துலதான் வயலையும் வாங்கினேன். நமக்குன்னு வயல் இருந்தா சொந்தமா நாமளே விவசாயம் செஞ்சு வாழ்ந்துக்கலான்னு நினைச்சேன். நீ அந்த வயல்ல விவசாயம் செஞ்சு குடும்பத்தை பார்த்துப்பேன்னு நினைச்சேன். ஆனா நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? கொஞ்சமாவது குடும்பத்தோட கஷ்டம் உனக்கு புரியுதா? உங்க அப்பா இல்லைனாலும் உனக்கு எந்த ஒரு குறையும் இல்லாம நான் உன்னை நல்லா தானடா வளர்த்தேன். ஆனா இப்ப உங்க அப்பா இல்லைங்கிறதுக்கும் நீ இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இல்ல. 2 பேர் நிலைமையும் ஒண்ணுதான். அப்பா இல்லாம தான் பிள்ளைங்க வளர்றீங்க. அப்படி அம்மா சொன்ன அந்த வார்த்தையை கேட்டுதான் அவனுக்கு அறிவே வந்துச்சு. அவங்க அம்மா சொன்ன வார்த்தை கேட்ட உடனே கண்ணுல கண்ணீர் வந்துச்சு. பீமா வெளியில போயிட்டான். அன்னைக்கு ராத்திரி அந்த ஊரோட தலைவரான ராகவையா கிட்ட போய், என்ன நான் மாத்திக்கலான்னு பார்க்கறேன். நான் எப்படியாவது வாழ்ந்தாகணும். எனக்கு எதனா வேலை இருந்தா கொடுங்க ஐயா. என்னடா பீமா, உன்கிட்ட இவ்வளோ பெரிய மாற்றம் என்னால் நம்ப முடியலையே. இப்போதான் எனக்கு வாழ்க்கைனா என்னன்னே புரியுதுங்க ஐயா. வாழ்க்கையை பற்றி யோசிக்காம குடிகாரனா மாறி என் மொத்த குடும்பத்தையும் நான் இவ்வளோ நாள் கஷ்டப்படுத்தி இருக்கேன். இன்னையிலிருந்து என் குடும்பத்துக்காக நான் உழைச்சாகணும். எனக்கு எதனா வழியை காட்டுங்க. பீமா, மனுஷன் வாழ்றது முக்கியம் கிடையாது. நாம யாருக்காக எதுக்காக வாழறோன்னு தெரிஞ்சு வாழ்ந்தாதான் அந்த வாழ்க்கைக்கு அர்த்தம் இருக்கும். நாளையிலிருந்து என்கிட்ட நீ வேலைக்கு வந்துடு. சரிங்க ஐயா, நாளையிலிருந்து வேலைக்கு வரேன். அதெல்லாம் இருக்கட்டும், கேட்க மறந்துட்டேன். உங்களுக்கு ஒரு வயல் இருந்துச்சுல்ல, அது இருக்கா இல்லையா? இருக்குங்க ஐயா, ஆனா அடமானத்துல இருக்கு. உங்ககிட்ட வேலை செஞ்சு எப்படியாவது அதை மீட்டு எடுக்கணுங்க ஐயா. இது நல்ல யோசனை தான் பீமா. எனக்கு எந்த வேலையும் தெரியாதுங்க ஐயா. நான் என்ன வேலை செய்ய போறேன்னு எனக்கே புரியலங்க ஐயா. எந்த வேலையும் செய்யறதுக்கு முன்னாடியே எல்லாருக்கும் அந்த வேலை தெரிஞ்சிடாது. வேலையை செய்யத்தான் புரியும். ஆனா அந்த வேலையை கத்துக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் நம்ம கிட்ட இருக்கணும். அப்படி ராகவையா சொல்ல சொல்ல பீமனும் வேலைகளை கத்துக்கிட்டு இருந்தான். விதைகளை தூவ ஆரம்பிச்சான். வயலை உழ ஆரம்பிச்சான். இந்த வேலைகள் பழக்கம் இல்லைனாலும் கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் கத்துக்கிட்டு 3 மாசத்துல நல்ல வேலைக்காரனா மாறினான். அப்பதான் பீமனுக்கு வாழ்க்கையில ஒரு திருப்தியே வந்துச்சு. பணம் சம்பாதிக்கிறதுக்கு இல்ல, வேலை செய்யறேன்னு அப்படிங்கிறதுக்காக. மெதுவா அவன் வளர ஆரம்பிச்சான். சபாஷ்டா பீமா, இப்படி வேலையை ஆர்வத்தோட கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு செஞ்சாதான் அந்த வேலையில உனக்கு ஒரு திருப்தி இருக்கும். நீயும் வாழ்க்கையில முன்னேற முடியும். ஆமாங்க ஐயா, நீங்க சொன்னது உண்மைதான். அதுக்கப்புறமா பீமா அடமானத்துல இருக்கிற அவனுடைய வயலை மீட்டெடுத்தான். அதுக்கப்புறமா 1 ஏக்கர் வயலை வாடகைக்கு வாங்கினான். அப்படி ஒரு நாள் பீமையா, ஆமா, உனக்காக ஒரு புடவை வாங்கிட்டு வந்திருக்கேன். லக்ஷ்மி, உனக்காகவும் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த மாசம் முழுக்க உழைச்ச பணம். இந்த பணத்துல கொஞ்சம் கடனை அடைச்சிக்கோங்க. லக்ஷ்மி, நீ இனி கூலி வேலைக்கு போக வேண்டாம். நான் அடமானத்துல இருந்த நம்ம வயலை மீட்டெடுத்துட்டேன். இனி நாம அந்த வயல்லையே உழைச்சி கஷ்டப்படலாம். நம்ம லாபத்தை நாமளே எடுத்துக்கலாம். டேய் பீமா, நான் பாக்குறதெல்லாம் உண்மையா? நீயா இப்படி மாறி போயிருக்க? இத பார்க்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. அன்னைக்கு நீ மட்டும் அப்படி பேசி இருக்கலன்னா என்கிட்ட இந்த மாற்றமே வந்திருக்காதுமா. இந்த மாற்றத்துக்கு நீதாம்மா காரணம். ஒரு அம்மாவா எனக்கு இதை விட வேற என்ன வேணும் சொல்லு? இவன் தான் என் புள்ள அப்படின்னு நான் பெருமையா சொல்லுவேன். ஒரு நாள் ஆத்துக்கிட்ட பீமையா
அப்புறம் சில விவசாயிங்க, ஊர் தலைவனார ராகவையா எல்லாருமே இருந்தாங்க. பீமையா, உன் வயலுக்கு தண்ணி விடணும்னா முதல்ல எங்க வயலுக்கு தான் விடணும். ஏன்னா உனக்கு முன்னாடியே நாங்க தானே பயிர் வச்சிருக்கோம். சரி, ஆனா ரங்கையா, நான் விதைகளை போட்டுட்டேன். இப்ப தண்ணி விடலைன்னா விதைகள் எல்லாம் வீணாயிடும்ல. அது உன்னோட தப்பு. தண்ணி யாருக்கு முதல்ல வரும்? நமக்கு எப்ப தண்ணி வரும்னு தெரிஞ்சுக்கிட்டு தானே நீ விதைய போட்டிருக்கணும். நீங்க என்ன வேணும்னாலும் பண்ணிக்கோங்க. முதல்ல நான் தான் தண்ணிய பயன்படுத்திப்பேன். அப்படின்னு சில பொறாம பிடிச்சவங்க பீமையாவுக்கு தண்ணி கொடுக்காம மறுத்துட்டாங்க. ஆனா பீமையா சோர்ந்து போகல. அவன் ஆத்துல இருந்து ராவும் பகலுமா கஷ்டப்பட்டு ஒரு கால்வாய தோண்டினான். அந்த கால்வாய் மூலமா அவனுடைய வயலுக்கு தண்ணி வர மாதிரி செஞ்சான். அவனுடைய வயலுக்கும் இப்போ தண்ணி வந்துருச்சு. அவன் வெளியே வச்ச காய்கறிகள், சோளம் எல்லாமே நல்லபடியா விளைஞ்சது. அத பார்த்து பீமையாவும் ரொம்பவுமே சந்தோஷப்பட்டான். கிட்டத்தட்ட அவனுடைய வயல் இப்ப பார்க்க அழகா இருந்துச்சு. இந்த வயலை பார்த்தாலே எங்க அம்மா முகம்தான் தெரியுது. நான் மட்டும் இப்படி மாறாம இருந்தா அவங்க கஷ்டமெல்லாம் வீணா போயிருக்கும். அந்த வருஷம் பீமையாவுக்கு நல்ல விளைச்சல் கிடைச்சதுனால அவனுக்கு நிறைய லாபமும் வந்துச்சு. ஆனா ஊர்ல இருக்கிற நிறைய பேருக்கு அது பிடிக்கல. முக்கியமா ரங்கையாவுக்கு பிடிக்கவே இல்ல. இந்த பீமையா அவன் தான் சிறந்த விவசாயின்னு நிரூபிச்சிட்டான். அதனால இப்ப ஊர் ஜனங்க எல்லாரும் அவனை தான் ரொம்ப மதிக்கிறாங்க. ஆமா ஆமா, அடுத்து அவன் தலைவர் பதவிக்கு வேற போட்டிக்கு வர போறானா. நம்ம அரசியல் அத்தோட முடிஞ்சு போயிடுமே. அவனுடைய வயலு வீணா போனாதான் நாம ஜெயிக்க முடியும். யாருக்கும் தெரியாம ராத்திரி அவனோட வயலுக்கு நெருப்பு வைக்கலாம். அப்படி ரங்கையா ஒரு திட்டத்தை போட்டு பீமையாவோட வயலுக்கு நெருப்பும் வச்சு விட்டுட்டான். அடுத்த நாள் அந்த பக்கமா போன வயசானவர் பீமையாவை பார்த்து வந்து இப்படி சொன்னாரு. பீமா, உன் மேல யாரோ பொறாமையில இருக்காங்க போல. நேத்து ராத்திரி வெளிச்சம் தெரியுதேன்னு வயல்கிட்ட போனேன். அங்க போய் பார்த்தா உன் வயலு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. என்ன சொல்றீங்க தாத்தா? என் வாழ்க்கையே அதுதான். அதை யார் பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? யாரு பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாதுப்பா. ஆனா ஒன்னே ஒன்று, நீ கஷ்டப்பட்டு உழைச்சினா இழந்ததை 2 மடங்கா எடுக்கலாம். எப்பவுமே நீ உன் தைரியத்தை விடக்கூடாது. கொஞ்ச நாள்ல மறுபடியும் பீமையா நல்ல விளைச்சல் தான் எடுத்தான். அப்போ ஒரு நாள், பீமையா, நீ புத்திசாலி. உன் வழியிலேயே நாங்களும் வந்ததால நாங்க இப்ப நல்லா இருக்கோம். நான் பண்ணது தப்பு தான் பீமா. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு. என் வயலுக்கு நெருப்பு வச்சது யாருன்னு எனக்கு அன்னிக்கே தெரியும் ரங்கையா. ஆனா அதுக்கு நான் கோவப்படலையே. என் கூட கடவுள் இருக்கான். அவன் எனக்கு நல்லது பண்ணுவான். எனக்கு உன் மேல எந்த கோவமும் இல்லை. பீமையா புள்ள ராமு கிட்ட, ராமோ, உன் கண்ணுல நிறைய கேள்விங்க தெரியுது. அப்பா எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறாருங்கிற கேள்வி தானே அது? ஆமாப்பா, சில பேர் குறுக்கு வழியில பெரிய ஆளாகிறாங்க. ஆனா நீங்க எப்படி நேர்மையாவே இருக்கீங்க? நாம கஷ்டப்பட்டு உழைக்கிறது தான் நமக்கு தங்கும். ஏமாத்தி வர்றதெல்லாம் தங்காதுப்பா. முடிஞ்ச வரைக்கும் வாழ்க்கையில கஷ்டப்பட்டு உழைச்சி தான் நாம நல்லா இருக்கோம். உங்களை பார்த்து தான்ப்பா நான் எல்லாத்தையுமே கத்துக்கிறேன். உங்க வழியிலேயே நானும் நடப்பேன். இப்படியே சில வருஷங்களும் போச்சு. ராமும் கூட அந்த ஊர்ல பேர் வாங்கின ரொம்ப பெரிய விவசாயியா இருந்தான். அந்த கிராமத்து ஜனங்க அவனுக்கு கௌரவம் கொடுத்தாங்க. எங்க அப்பாவோட வாழ்க்கை அனுபவம் தான் எனக்கு பாடமா இருந்துச்சு. என் அப்பா தான் என்னுடைய ஆசிரியரு. ஒரு விவசாயி தான் மட்டும் நல்லபடியா இல்லாம ஜனங்களுக்கு எப்படி உதவணும்னு நான் கத்துக்கிட்டேன். எங்க அப்பா மாதிரி இந்த மண்ணிலேயே இருந்து ஜனங்களுக்கு சேவை செய்யறது தான் என் லட்சியம். ஊர்க்காரங்க எல்லாருமே அவனை பார்த்து கை தட்டினாங்க. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, பீமையா வாழ்க்கையில கஷ்டப்பட்டு மேல வந்தவன். அவனை பார்த்து பொறாமப்பட்டு அவனுக்கு அநியாயம் பண்ணவங்களும் கூட பிற்காலத்துல அவன்கிட்ட மன்னிப்பு கேட்டு அவனுடைய வழியிலேயே போய் அவங்களும் வாழ்க்கையில நல்லபடியா சம்பாதிச்சாங்க. எப்பவும் எந்த சூழ்நிலையிலயும் நாம நேர்மையா நியாயமா நடந்துக்கிட்டோம்னா அந்த கடவுள் எப்பவுமே நமக்கு துணையா இருப்பான்.